ஹாய் செல்லக்குட்டீஸ். நாம் இன்னைக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் 8th லெசன் பார்க்க போகிறோம். டெய்லி ரொட்டீன். 8th லெசன் வந்து டெய்லி ரொட்டீன். இங்கே அப்படித்தான் லிசன் அண்ட் ரைட் அப்படின்றது டீச்சர்ஸ் ஹேண்ட் புக் டிஹெச்பியில் இருக்கிற வேர்ட்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம இந்த மிஸ் சொல்கிறத பார்த்து நம்ம எழுதணும். டிக் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த சென்டென்ஸ். இதில் பாருங்கள், திஸ் இஸ் அ பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க. இங்கே திஸ் அண்ட் தேட் ரெண்டையும் சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் இருந்தால் நம்ம திஸ்ஸு சொல்லுவோம், தள்ளி இருந்தால் தேட்டு சொல்லுவோம். சரிங்களா? பக்கத்தில் இருந்தால் திஸ்ஸு, தூரமாக இருந்தால் தேட்டு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ திஸ் இஸ் எ பட்டர்ஃப்ளை அப்படின்னா இப்போ பக்கத்தில் எங்கே இருக்குது, இந்த தம்பிக்கு பக்கத்தில் எந்த பிக்சரில் இருக்குது, இந்த பிக்சரில் இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். திஸ் இஸ் அ பட்டர்ஃப்ளை. பாருங்கள், தட் இஸ் அ பீட்டில். தட் இஸ் எ பீட்டில்னா அங்கே இருக்குது, தள்ளி இருக்குது. அதனால் இந்த பிக்சரில் டிக் பண்ணுறோம். சரிங்களா? பாருங்கள், திஸ் இஸ் அ ஸ்பைடர். ஸ்பைடர் பாருங்கள், அப்போ பக்கத்தில் இருக்குது. திஸ்னா இது, தேட்னா அது. சரிங்களா? பக்கத்தில் இருந்தால் இது சொல்லுவோம், தேட் தள்ளி இருந்தால் அது அப்படி சொல்லுவோம். பாருங்கள் இந்த பிக்சர். மேட்ச் த ஃபாலோயிங். பாருங்கள், பிக்சர்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க, கீழே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பம்பல் பி, கமீலியன், ஆண்ட், லேடி பேர்ட். இப்போ பாருங்கள், இந்த இருக்குது ஆண்ட்டு, இது பம்பல் பி, லேடி பேர்ட், கமீலியன். Filling the blanks பாருங்க. This is a beetle. இது beetle. This is an ant. This is a spider. This is a bumblebee. This is a butterfly. This is a ladybird. Read and answers அப்படின்னு கொடுத்து ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. There are many types of insects. Each insect have a different features. அதாவது நிறைய டைப்ஸில் பூச்சிகளுக்கு, இன்செக்ட்ஸ் அப்படின்னா பூச்சிகள்னு அர்த்தம். ஒவ்வொரு பூச்சிகளுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்ஸ் ஹேவ் விங்ஸ் அண்ட் 6 legs. நிறைய பெரும்பான்மையான பூச்சிகளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரெக்கைகள் இருக்கும், சின்ன சின்ன ரெக்கைகள் இருக்கும். அதுக்கப்புறம் 6 legs, 6 கால்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்பைடர் ஹேவ் 8 legs. ஆனால் ஸ்பைடருக்கு, சிலந்திக்கு எத்தனை கால்கள் இருக்குது? 8 கால் இருக்குது. ஃபயர்ஃப்ளைஸ் ஃப்ளை வித் லைட் அட் நைட். ஃபயர்ஃப்ளைஸ் என்ன செய்யும்? மின்மினி பூச்சி இருக்கு இல்லையா, அது என்ன செய்யும்? நைட்டில் லைட்டோட பறக்கும். சரிங்களா? பட்டர்ஃப்ளைஸ் ஹேவ் கலர்ஃபுல் விங்ஸ். பட்டர்ஃப்ளைக்கு கலரான விங்ஸ் இருக்கும், ரெக்கைகள் இருக்கும். பீஸ் கலெக்ட் ஹனி. இந்த தேனி என்ன செய்யும்? தேனை கலெக்ட் பண்ணும். We can see these insects in many places. நாம இந்த இன்செக்ட்ஸை நிறைய இடங்கள்ல பார்ப்போம். சரிங்களா? How many legs do spider have? ஸ்பைடருக்கு எத்தனை லெக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. Spiders have 8 legs. Which insect has colorful wings? யாருக்கு கலர்ஃபுல் விங்ஸ் இருக்கு? Butterfly has colorful wings. Which insect flies with light at night? Firefly flies with light at night. Which insect give us honey? எது honey கொடுக்குது? Bees give us honey. Which insects do you like? எந்த பூச்சி உனக்கு பிடிக்கும்? I like butterflies. My journalல write about your daily routine. தினசரி நீங்கள் செய்யக்கூடிய இதை இதில் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர், ஆண்ட், அங்கிள், கிராண்ட்மதர், கிராண்ட்ஃபாதர் கொடுத்துருக்காங்க. இங்கே plays with me, takes me to school, helps me bath. சரிங்களா? இப்போ பாருங்க, my mother wakes me up in the morning. எங்கள் அம்மா வந்து என்னை காலையில் சீக்கிரமாக மார்னிங் எழுப்பி விட்டுருவாங்க. மை மதர் என்னை எழுப்பி விடுவாங்க. அடுத்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம இந்த 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இதை எழுதணும் நாமள. மை சிஸ்டர் பிளேஸ் வித் மீ இன் த ஈவினிங். என்னோட சிஸ்டர் என் கூட விளையாடுவா. இல்லை நீங்கள் இது எழுதலாம், மை ஃபாதர் பிளேஸ் வித் மீ இன் த ஈவினிங், மை கிராண்ட் ஃபாதர் பிளேஸ் வித் மீ இன் த ஈவினிங். இது வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்து மை கிராண்ட் மதர் ஹெல்ப்ஸ் மீ பாத் இன் த மார்னிங். எங்கள் கிராண்ட் மதர் எனக்கு குடிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம கிராண்ட் ஃபாதரும் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, மை ஃபாதர் டேக்ஸ் மீ டு ஸ்கூல் இன் த மார்னிங். என்னோட அப்பா என்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. மை ஃபாதர் டேக்ஸ் மீ டு ஸ்கூல் இன் த மார்னிங். மை கிராண்ட்ஃபாதர் பிளேஸ் வித் மீ இன் த ஈவினிங். என்னோட கிராண்ட்ஃபாதரு என் கூட ஈவினிங்கில் விளையாடுவாங்க. சரிங்களா? ரைட் அபவுட் யுவர் டெய்லி ரொட்டீன். இதில் பாருங்கள், ஐ ஆம்
யஷ்வந்த் எழுதியிருக்கேன். உங்களோட பேர் எழுதிக்கோங்க. ஐ வேக் அப் இயர்லி இன் த மார்னிங். நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவேன். தென் ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் டேக் எ பாத். நான் என்ன சொல்லுவேன், ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வருவேன். நெக்ஸ்ட் ஐ ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். லாஸ்ட் ஐ கோ டு ஸ்கூல். அதுக்கப்புறம் என்னோட ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். தேங்க்யூ சில்ட்ரன். ஹாவ் அ நைஸ் டே.